வணக்கம். மீண்டும் விஜயோடு கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கிய அதிமுக. பாஜக எங்களின் கொள்கை எதிரி, திமுக எங்களின் முதல் எதிரி. ஒருபோதும் திமுக பாஜகவோடு கூட்டணி வைக்க மாட்டோம். அது ஒரு காலத்திலும் நிகழாது. மேலும் பாஜகவோடும் கூட்டணி வைக்க மாட்டோம். நாங்கள் திமுகவோ அதிமுகவோ இல்லை. திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி பாஜகவோடு ஒரு காலத்தில் கூட்டணி வைத்தார்கள். தற்போது பாஜகவை மதவாத சக்திகள் என கூறுகிறார்கள். தமிழகத்தில் வளர்த்து விட்டதே இவர்கள்தான். அவர்கள் வளர்ந்த பின்பு அவர்களின் கொள்கை தவறு என குறிப்பிடுகிறார்கள். அப்பொழுதெல்லாம் இவர்களுக்கு தெரியவில்லையா எனவும் கேள்வி எழுப்பி இருந்தார். மேலும் அதிமுகவை தொடர்ந்து விஜய் அவர்கள் சீண்டுவதே இல்லை, அதிமுகவிற்கு எதிராகவும் பேசுவதில்லை. அப்படியென்றால் விஜய் அதிமுகவோடு கூட்டணி அமைக்க உள்ளாரா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு தமிழக வெற்றிக் கழகம் தெளிவாக பதிலளித்து விட்டது. நாங்கள் அதிமுகவோடும் கூட்டணி அமைக்க தயாராக இல்லை. என்னை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு எங்கள் கட்சியை கூட்டணி கட்சியாக ஏற்றுக்கொண்டு எங்களோடு கூட்டணிக்கு வரக்கூடியவர்களோடு நாங்கள் கூட்டணி அமைக்க தயாராக இருக்கிறோம். அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்திலும் பங்களிப்போம். திமுக அதிமுக போன்று அவர்களது வாக்கு பலத்தை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு கூட்டணி ஆட்சி அமைக்கும் பொழுது ஆட்சி அதிகாரத்தில் பங்களிக்காமல் விட்டுவிடவே மாட்டோம் எனவும் உறுதியளித்திருந்தார். இதுபோன்ற சூழ்நிலையில்தான் பாஜகவோடு அதிமுக கூட்டணி அமைத்தது. மேலும் பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என ஒரு சில ஊடகங்கள் மட்டுமே கூறுகிறது. ஆனால் பல ஊடகங்கள் திமுக கூட்டணியை வெற்றி பெறும் என்று கூறுகிறது. மேலும் திமுக கூட்டணியில் பலமான பல கட்சிகள் உள்ளது. தற்பொழுது வரையிலும் 15 கட்சிகள் இடம்பெற்றுள்ளது. ஆனால் அதிமுக கூட்டணியில் பாஜகவை தவிர வாக்கு வங்கி உள்ள கட்சி எதுவுமே கிடையாது. அனைத்துமே லெட்டர் பேட் கட்சிகள். இவர்களை வைத்துக்கொண்டு பாஜகவாலோ அதிமுகவாலோ வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து விட முடியாது என கூறி வருகிறார்கள். மேலும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என்றால் பலமான வாக்கு வங்கி உள்ள மற்றும் ஒரு கட்சி தேவை. அது விஜயின் கட்சியாக இருந்தால் நன்றாக இருக்கும் என அவர் கருதுவதாக சொல்லப்படுகிறது. நாம் தமிழர் கட்சியின் சீமானோடு தொடர்ந்து பேச்சுவார்த்தையை நடத்தினார்கள். ஆனால் அவர் ஒப்புக்கொள்ளவில்லை. இந்த தேர்தலிலும் தனித்துத்தான் போட்டி என அறிவித்து விட்டார். எனவே விஜயை எப்படியாவது நமது கூட்டணிக்குள் கொண்டு வந்து விட்டால் கண்டிப்பாக வெற்றி பெற்று விடுவோம் என என்டிஏ கூட்டணி நம்புகிறது. எனவே விஜயோடு தொடர்ந்து பாஜக தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தியது. அது நிறைவு பெறாமல் முற்று பெற்றது. தற்பொழுது அதிமுக தரப்பு மீண்டும் பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளதாக சொல்லப்படுகிறது. எப்படி இருந்தாலும் விஜயோடு கூட்டணி அமைத்து விடுவோம் என்ற எண்ணத்தில்தான் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. ஜனவரி மாதத்தில் அதிமுகவினுடைய அனைத்து வழக்குகளும் நிறைவு பெறும் என நம்பப்படுகிறது. அப்பொழுது அதிமுக முழுமையாக தனது கட்டுப்பாட்டின் கீழ் வந்துவிடும். அல்லது அதற்குள்ளாகவே ஓபிஎஸ் தனி கட்சியை தொடங்கிவிட்டாலும் கட்சி நமது கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிடும். அதன் பின்பு பாஜக கூட்டணியை வெட்டி விட்டுவிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைத்து விடலாம் என்ற எண்ணத்திலும் ஓபிஎஸ் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் பாஜகவும் இதை தெரிந்து கொண்டுதான் அதிமுகவோடு தொடர்ந்து ஜாக்கிரதையாக காய் நகர்த்தி வருவதாக கூறப்படுகிறது. விஜய் அவர்கள் தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார். விஜய் இல்லாமல் தமிழக அரசியல் இல்லை என்ற சூழ்நிலையில்தான் தற்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கிறது. மேலும் விஜய் அவர்களுக்கு 12% வாக்கு வங்கி கிடைக்கும் என கூறப்பட்டாலும் கூட ஒரு சில ஊடகங்கள் அது 20% வாக்கு வங்கியாக உயரும். விஜய் ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்க வேண்டும். விஜய் அவர்களின் சுற்றுப்பயணம்தான் அதற்கு வலு சேர்க்கும் என்றும் கூறி வருகிறார்கள். விஜய் தனது முதல் மாநாட்டை முடித்துவிட்டு சுற்றுப்பயணத்தை தொடங்க உள்ளதாகவும் அக்கட்சியின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி.